ஆறல. கை மட்டும் இல்ல, மனசும் ஆறல. ஏதோ ஊர்க்காரன் பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு விட்டு கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா நான் அப்படி இல்லடா, அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன். ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, எந்த காரணத்தை கொண்டு தப்பி தவறி கூட என் ஊருக்குள்ள வந்துடாத. அப்படி வந்த ஒண்ணு உன் போன வெளியில போகும், இல்ல என் போன சுடுகாடு போகும். மாப்பிள்ளை போட்டோ கொஞ்சம் பாருமா. பையனை பிடிச்சிருக்கா? பையன் நல்லா இருக்கான் போல் இருக்கே. நல்லா இருக்கானா? அம்மா, உலகத்துல அழகங்க மொத்தம் 7 பேர். அதுல 2 பேர் இந்தியாவுல இருக்கான். ஒண்ணு அந்த பையன், இன்னொன்னு நான். ஓஹோ, ஒன்னே விட்டனா? சரி போனா போது, நீ ஒண்ணு 3. அம்மா, இந்த பையனை விரட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கேன். அடாடாடாடாடா, சொல்லி மாளாதுமா. இந்த சம்பந்தத்தை மட்டும் எப்படியாவது சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னா உலகத்துல 3 அழகுன்னு ஒரே வீட்டுல இருக்க பெருமை உங்களுக்கு சேரும். சீக்கிரம் கின்னஸ்லயும் இடம் பெறும். கால மறிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாரா? 10 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். சுமாரா அம்மா, நீ சொல்லுமா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? கல்யாணத்தை வச்சுக்கிறது இருக்கட்டும்பா, முதல்ல உன் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணுமே. தங்கச்சிக்கு என்ன? அவளுக்கு வரப்போற மாப்பிள்ள நல்லா படிச்சவனா, பணக்காரனா, அழகனா இருக்கணுமா. அதெல்லாம் இவனுக்கு இருக்கா? இருந்தா அவகிட்ட போய் சொல்லு. ஏய் கவிதா, நில்லுமா. இந்த போட்டோ பார்த்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு சொல்லு. பார்க்க மாட்டே போ. ஏய் பார்த்து சொல்லு. பார்க்க மாட்டேன். ஏம்மா, மாப்பிளை மட்டும் அப்படி வேணும் இப்படி வேணுங்கிற, போட்டோ காட்டினா மட்டும் ஏன் பார்க்க மாட்டேங்கிற? பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். பார்க்காதம்டா, பொம்பளை பிள்ளை தானடா, வெக்கப்படத்தானே செய்யும். போட்டோ உள்ள வை, அப்புறம் காட்டிக்கலாம். ஏய், நாங்க கொடுக்கும்போது பார்க்காம இப்போ யாருக்கும் தெரியாம வந்து பாக்குறியா? திருட்டு கழுத. ஏய் கவிதா நில்லு, கவிதா நில்லு. சரி நீ போ, நான் படத்துல லேட்டோம். என்னையா இவ்வளவு நேரமா? அண்ணன் முடிச்சிட்டு போய் வேலைக்காரி கூப்பிட்டா வந்துட முடியுமா? யோ, ஒன்னு ஒரு நாளைக்கு பார்க்கலனா கூட தூக்கம் வரல. அடிக்காதடி, பணத்துக்காக தானே என் கூட படிக்கிட்டு இருக்க. யோ, எனக்கு காசு தான் முக்கியம்னா நீ என்னையா உங்க அண்ணனே பிடிச்சிருக்காரு? பிடிச்சிருக்க வேண்டியதானே? ஓயா, காசா முக்கியம், மனசுதான் முக்கியம். ஏன் உன் அண்ணன் கூட தான் ஊரே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போனாரு, அவ கட்டிக்கிட்டாளா? ஏன்னா அவளோட மனசுக்கு பிடிக்கலையா? அவ கட்டிக்கல் தான் என்னடி, எங்க அண்ணனுக்கு பொண்ணா கிடைக்காம போயிடும். அது இல்லையா, கல்யாண மேடையில இருந்து ஒரு மாப்பிள்ளை எந்திரிச்சு போனா அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அது பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைங்களுக்கும் அப்படித்தான். மேடையில இருந்து ஒரு பொண்ணு எந்திரிச்சு போயிட்டா அந்த மாப்பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்குன்னு அப்புறம் எந்த பொண்ணும் மதிக்க மாட்டா. இனிமே உங்க அண்ணன் மரியாதையும் அவ்வளவுதான். வேலைக்காரி மாதிரி பேசுறீ. வேலைக்காரியா இருந்தாலும் படுக்கைக்கு வந்துட்டா வீட்டுக்காரி தான்யா. நான் இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன். நான் இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன்.
என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. கல்யாணம் பண்ணிக்க போனவன் ஒத்தையா வந்து நிக்கிறானேன்னு ஊர்ல பேசினாங்க. மனசுக்கு சங்கடமா இருந்தது, வந்துட்டேன். நீங்களா பார்த்து பேசி அந்த பொண்ணை என் கூட அனுப்புற வரைக்கும் இங்க தான் இருக்க போறேன். இந்த வீட்டுல தான் இருக்க போறேன். புதுக்கோட்டை மாவட்டம் ஓராப்பட்டு அமரர் அருணகிரி புதல்வி கவிதாவை பசும்பொன் தேவர மாவட்டம் காரைக்குடி பிள்ளப்பன் புதல்வன் செல்வேந்திரனுக்கு விவாகம் செய்வதாய் நிச்சயம் செய்யப்படுகிறது. சட்டமாத்தீங்க. நீங்க கொடுங்க. வாங்கி தம்பி. அவங்கள ஓரமா உட்கார வச்சு சோறு போடுங்க. சாமியா? சாமி என்ன சாமி சொல்ற? எச்ச தொட்டிலேயே சாப்பிட்ட எங்களை உட்கார வச்சு சோறு போடுற சொல்ற சாமி. நீ நல்லா இரு சாமி. உட்கார வச்சு போட்டாலும் ஓரத்துல தான் உட்கார சொன்ன பாத்தீங்களா? என்ன சாமி சொல்ற? நீங்க எல்லாம் குளிச்சிட்டு சுத்தமா வாங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு சோறு போடுங்க. நெசமாவா சொல்ற சாமி? என் தங்கச்சி கல்யாணத்து வாங்க, விருந்தே வைக்கிறேன். அப்ப தள்ள எத்தனை நரச்சு முடிக்கணும்? கொஞ்சம் முடியாண்டா இருக்கு. வணக்கம். பசங்களை ரொம்ப செல்லமா வளர்க்குறீங்க. அன்னைக்கு என் பொண்ணு உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டா. சே பரவாயில்ல. உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். என்னத்துக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிட்டு போற? வேணாங்க. நான் பாத்துக்கிறேன். உள்ளதானே? உன் மேல தப்பு இல்லம்மா. எந்த பொண்ணு மனசுல ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கட்டிப்பா? அது ஒண்ணு மாதிரி நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. இதான் இந்த 70 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் அந்த கல்யாண வீட்டுல அவமானம் தாங்க முடியாம ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டனோ, என்ன மன்னிச்சிருமா. என்ன நீ உன் அத்தா அவன் மேல ஆசைப்படப்பட என் ஆத்திரம் எல்லாம் அவன் மேல போகுது. அவன் எனக்கு ஆள் எல்லாம் அழிச்சிடுவேன். நான் உன்னை பயமுறுத்துதான் நினைக்கிறேன். என் ஆசை இல்லை உன்னை கல்யாணம் படிக்கணுங்கிறது தான். அதுக்குன்னு உடனே இல்லை. இன்னைக்கு யோசி, நாளைக்கு யோசி, ஒரு வாரம் யோசி, ஒரு மாசம் யோசி, ஒரு வருஷம் யோசி. ஆனா கடைசியில் நீ எடுக்கிற முடிவு என்ன கட்டிக்கிறதா இருக்கணும். சாப்பிட்டு போங்க. அதே மாதிரி வரப்ப மறந்தாம மொய் எழுதிட்டு போயிடலாம். வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். உள்ள போய் சாப்பிடுறவங்களுக்கு வேணும். நான் போயிட்டானமா போடா. இதை நான் தெளிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதான் வாங்க. நீங்க அன்னைக்கு எச்ச தொட்டில சாப்பிட்டமே சாமி. தெரியலையா சாமி? வெள்ளையும் சொல்லி வந்து தங்கச்சி கண்ணாலத்துக்கு உள்ள வச்சு சோறு போடுறேன்னு சரி சாமி. அதான் போடுறேன். உள்ள போய் உட்காருங்க. சத்தம் போடாதே. நம்ம பாஷை தெரிஞ்சா துரத்துருவாங்க. வாங்க 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 இலைக்கு போங்க நேரா. महागणपतिं ध्यायामे आवाहयामे आसनं समर्पयामे पादयोः पाद्यं समर्पयामे अर्घ्यं समर्पयामे स्नापयामे स्नानानन्तर आत्मनीयं समर्पयामे वस्त्रार्थम् उपवेदार्थम् आभरणार्थम् अक्षतान् समर्पयामे कङ्कणदानं பொதுவா நான் கூப்பிடாத கல்யாணத்துக்கு வர மாட்டேன். ஆனா உள்ளூர் கல்யாணத்துக்கு விட மாட்டேன். இப்போ நான் எந்த ஊருக்காரன் ஆயிட்டேன். அதான் வந்தேன். உள்ள போலாமா? போய் உட்காருங்க. தம்பி முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு வாங்க. नारायणि नमोस्तुते सर्वस्याब्जै सर्वस्य जित्यै सर्वमेव तेन आप्नोति सर्वं जयति 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 ॐ माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे बध्नामि सुभगे
நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன். என்ன மாப்பிள்ள என்னாச்சு? நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன். என்ன குறைன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன். மாப்பிள்ள எந்த குறையா இருந்தாலும் சொல்லுங்க, தீர்த்து வைக்கிறேன். எல்லாரும் பாக்குறாங்க மாப்பிள்ள, தயவு செய்து தாலியை கட்டுங்க. நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன். தயவு செஞ்சு தாலியை கட்டுங்க மாப்பிள்ள. நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன். கொஞ்சம் பொறு. அவன் அவ்வளவுதான் சொல்லுவான். நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதான் அவனை மாத்ததுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன கொதிக்குதா? இப்படிதானே? இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன், இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன், இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன் நம்ம திருப்பி திருப்பி சொல்லும் போது நான் எவ்வளவு கொதிச்சிருப்பேன், எவ்வளவு துடிச்சிருப்பேன், எவ்வளவு வெடிச்சிருப்பேன். அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்றியா? உன் மேல இருக்கிற ஆசை தானே அவ அப்படி சொன்னான். உன் மேல இருக்கிற கடல் தானே அவ அப்படி சொன்னான். உன் மேல இருக்கிற வெள்ளம் என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னான். உன்னை அடிச்சாதான்டா அவளுக்கு வலிக்கும். அம்மா என்னமாச்சு? அம்மா குமார், நான் உன் கையை கட்டி போட்டதுனால தானே கண்ட நான் எல்லாம் உன்னை சீண்டிட்டு வருது. தப்பு பண்ணிட்டேன்பா. சிங்கம்னா சீறிக்கிட்டு தாண்டா இருக்கணும். நீயும் அப்படிதான் இருக்கணும். அம்மா 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 ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அந்த வீட்டுல கல்யாணம் வச்சிருந்தாங்க, போவேண்டான்ட்டீங்க, இருந்துட்டோம். அந்த வீட்டுல இன்னைக்கு சாவு விழுந்திருக்கு. போக கூடாதுன்னா எப்படிங்க முடியும்? அந்த சாவுக்கு நீங்க எங்க போனா என் சாவுக்கு ஊரே எங்க வரும். எது சௌகரியம்? அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணீங்களேங்கிறதுக்காக குமார தம்பி வீட்டு கல்யாணத்துல நீ எப்படிப்பா கலாட்டா பண்ணலாம்? இப்போ ஒரு உசுறு போயிடுச்சே. யோ, அவர் என்ன கொல்லணும்னா போனாரு, கோவத்துல போனாரு, சாவு வந்துருச்சு. இதுக்கு போய் தம்பியை பேசிக்கிட்டு என்னையா பேசிட்டு இருக்க? உள்ளூர்ல சாவு விழுந்திருக்கு, வெளியூர்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? யோ, சப்போர்ட் பண்ண என்ன செய்வேன்? சப்போர்ட் பண்ணா என்ன பண்ணுவியா? எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். எனக்கு நகம் போனா அதுக்கு காரணமா இருக்கிறவங்களுக்கு கையே போகணும். அப்படிதான் அவனுக்கு செஞ்சேன். ஆனா இப்படி ஒரு சாவு நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நான் ரொம்ப வருத்தப்பட்டதா அவனுக்கு போய் சொல்லிடுங்க. இப்போ உன்னை கொல்ல முடியும், ஆனா கொல்ல மாட்டேன். அதே நேரம் இன்னொரு முறை உன்னை விட்டுருவேன்னு நினைக்காத. என்கிட்ட விளையாடாத.
கவிதா, அழாதம்மா, நான் இருக்கேன்ல. அழாதம்மா. டேய், அண்ணன் இருக்கேன்ல. டேய், அழாதம்மா. டேய், நான் இருக்கேன்ல. அழாதடா. இது பா, அண்ணன் இருக்கேன்ல. டேய். என் பொண்ணை கட்டிக்க ஆசைப்பட்டதுனால தானே உங்களுக்கு இந்த அவமானம். பெத்த பொண்ணை கண்டிக்க வக்கில்லாத என்னால தானே உங்களுக்கு இந்த அவமானம். இப்ப சொல்லுங்க, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நேத்து வரைக்கும் எனக்கு ஒரு பொண்டாட்டி தேவைப்பட்டுச்சு. அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அப்படி இல்ல. நடு ரோட்ல போட்டு அடிச்சான், 100 பேர் பார்க்க அடிச்சான். இனிமே போட்டு எனக்கு அவனுக்கு மட்டும்தான். நீங்க போலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஜெயிச்சவனுக்கு உங்க பொண்ணு சொந்தம், செத்தவனுக்கு சுடுகாடு சொந்தம். டேய், நானும் என் பாடியை எவ்வளவோ டெவலப் பண்ணி அழகு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த பாடிக்கேத்த பாடி கிடைக்கலையே. போற போக்க பார்த்தா டெட் பாடி தான் கிடைக்கும் போது. இந்த வந்துச்சுரா பஸ். போன மாசம் போன பஸ் இந்த மாசம் வருது. இது வந்தா தானே வராட்டா தானே. என்ன அவனோட நேர போறான்? என்ன நின்டா? ரிப்பேரா? ஆஹா, இலை 6 சைஸ்ல மறுபடியும் ஒரு வெள்ளைக்காரி வந்து இறங்கியிருக்காடா. அவன் உடல் வாகனம் பார்த்தா ஓரளவுக்கு எனக்கு மேட்சாவா போல் இருக்கப்பா. எங்க தாத்தாவுக்கு கொடுத்த சவாலை நிறைவேற்றிட வேண்டியதான். டேய், இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நேரம் இங்க இருந்து போய் அவட்ட தான் கலாட்டா பண்ணுங்க. நான் ஓடி வந்து தடுக்கிற மாதிரி 4 தட்டு தட்டுவேன். வாங்கிட்டு பேசாம இரு. ஆனா ஒரு கண்டிஷன், தப்பி தவறி அந்த பொண்ணு முன்னால என்னை தூக்கி போட்டு வெளுத்துறாங்கடா, அந்த பொண்ணு என்ன ரொம்ப கவனமா நினைச்சிருவா. என்ன? ஓகே, போங்க 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 போங்க. நம்ம ஊருக்கு புதுசா இங்க கூட வந்தீங்கன்னா ஊரை எல்லாம் சுத்தி காட்டுவான். யார் நீங்க? Who are you? ஐயோ! நீயா? நான் தெரியாம பண்ணமா? ஆமா, உனக்கு ஒண்ணு ஆகலையா? எலாய், என்ன யார் நினைச்சீங்க? எம்ஜிஆர் படம் மட்டும் 200 பார்த்த வேண்டாம் சிதம்பரம். டார்லிங், என் மாட்டே காப்பாத்தினீங்க. இனிமே நான் உங்க கூட தான் வாழ்வேன். ஐயோ, வாய்ப்பு இல்லையேம்மா, வாய்ப்பு இல்லையே. உங்க கூட தான் வாழ்வேன். அப்படியா? சரி இரு, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. ஒரு வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணணும்னு. உன் ஆசையை நிறைவேற்றுறேன். ஓகே?